26 நாட்களுக்கும் மிளகு பொங்கல் தான் வைப்பாங்க. அந்த 27வது நாள் தான் சக்கரை பொங்கல் வச்சு படைப்பாங்க. திருப்பாவை மட்டும் 30 நாட்களும் 30 பாடல்களை பாடியிருப்பாங்க. அதுதான் திருப்பாவையினுடைய சிறப்பு. பொதுவாக மார்கழியில் யார் வேணாலும் இறந்தாலும் அந்த மார்கழியில் இறக்குறவங்களுக்கு மோட்சகதின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதம்னாலே தெய்வ அனுகூலமான மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது 9வது தமிழ் மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9ஆம் இடம் எல்லாருக்குமே ஒரு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடியது. அந்த ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம். அதே மாதிரி 9ஆம் மாதம்ங்கிறது இறை வழிபாட்டுக்கே உரிய மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் நாம் ஏன் அவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கோம் அப்படின்னா, பொதுவாக ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார்னு சொல்லக்கூடிய அம்பாள் மகாலட்சுமி தான் ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் எடுத்ததாக இந்த கலியுகத்தில் நடந்தது. கலியுகத்தில் நடந்த அந்த நிகழ்வு தான் இப்போ நம்ம ஆண்டாளை பற்றி நம்ம மார்கழின்னா ஆண்டாள்னு சொல்லுவோம். அவங்க கைப்பட எழுந்தது, அதாவது ஆழ்வார்களில் ஒருத்தர் தான் ஆண்டாள்னு சொல்லக்கூடியது. சூடி கொடுத்த மாலைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, தினமும் அவங்க அப்பா அம்மாவுக்காக அந்த அம்மாட்ட பூவை கொடுப்பாரு. அதை மாலையாக கட்டி பெருமாளுக்கு போடணும். அப்போ டெய்லி மாலை கட்டும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று அந்த மாலையை தான் கழுத்தில் போட்டுட்டு நல்லா இருக்கா அப்படின்னு அழகு பார்த்துட்டு அப்புறமா அந்த மாலையை எடுத்துகிட்டு போவாங்க. இதை தினமும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இவர் கவனிக்கும்போது, ஏன் இவர் போய் கண்ணாடி முன்னாடி மாலையை போடுறாங்கன்னு கேட்கும்போது அவருக்கு கடுமையான கோபம் வந்துடுச்சு. ஆஹா, இப்படி பெருமாளுக்கு தான் கழுத்தில் போட்ட மாலையை போடுறாளே அப்படின்னு ஒரு வேதனை அவருக்குள்ளே பெருமாளுக்கு ஒரு அபச்சாரமாகி போச்சு அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் ரொம்ப வருத்தப்படுவார். அப்படி வருத்தப்படும்போது தன் மகளையே கண்டிக்கும்போது அப்போ ஒரு நாள் அந்த மாலையை இவர் கட்டி போட போகும்போது அவர் கழுத்துலேருந்து கலண்டு கீழே விழுந்துடும். பெருமாள் கழுத்துலேருந்து கீழே விழுந்துடும். அப்போ இவருக்கே என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஏன் அப்படின்போது, ஆனால் ஆண்டாள் போட்ட மாலை எப்போ போட்டாலும் நிற்கும். ஆனால் ஆண்டாள் போடாத மாலையை கழுத்துலேருந்து கீழே விழுந்துடும். இது நடந்தது 30 நாளும் மார்கழி மாதம் 30 பாடல்களை ஆண்டாளே பாடிய பாடல்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு போட்டு கூடாரை வெள்ளும் சீர்னு 27வது பாடல். இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் தனித்தனியாக அந்த நோன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 30 நாளும் 30 விதமாக சொல்லியிருப்பாங்க. அந்த 26 நாட்களுக்கும் மிளகு பொங்கல் தான் வைப்பாங்க. அந்த 27வது நாள் தான் சக்கரை பொங்கல் வச்சு படைப்பாங்க. இது ஆண்டாளுடைய அந்த சிறப்பு. அந்த திருப்பாவைங்கிற பாடல் 30 பாடல்கள் கொண்டது. ஏற்கனவே அவங்க நிறையா பாடல்கள் எழுதியிருக்காங்கன்னா, இந்த திருப்பாவை மட்டும் 30 நாட்களும் 30 பாடல்களை பாடியிருப்பாங்க. அதுதான் திருப்பாவையினுடைய சிறப்பு. அதையே இந்த கலியுகத்திலேயே பாண்டிய நாட்டு மன்னன்கிட்ட முதலமைச்சராக இருந்தவர் மாணிக்கவாசகர். அந்த மாணிக்கவாசகர் எழுதுனது தான் திருவெம்பாவை. அந்த திருவெம்பாவை 30 பாடல்கள் கொண்டது. அந்த 30 பாடல்களையும் 20 பாடல்கள் மொத்தம் 20 பாடல். அந்த 20 பாடல்களும் ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு விஷயத்தையும் சிவனை பற்றி அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு பாடல்களையும் தினசரி படிக்கும்பொழுது சிவனையே நம்ம நேரில் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கும். அந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இந்த சூரியன் என்ன செய்கிறாரு, அவர் 2ஆம் வீடாகிய ரிஷபராசிக்கு வரார். ரிஷபராசிக்கு அவர் என்ன செய்கிறாரு, தன் வீட்டுக்கு 10வது வீட்டில் உட்கார்றார். அப்போ கர்மாக்களை அவர் என்ன செய்கிறாரு, ரிலீவ் பண்ணுறார். அதே போல் 8ஆம் வீடாகிய அந்த சூரியன் உட்காந்துருக்கிற அந்த வைகாசிலேருந்து 8ஆம் வீடாக அவர் உட்காந்துருக்கிற இடம் தனுசு ராசி. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, எல்லாமே ஸ்திர ராசிகள். இந்த தனுசு ராசி மட்டும் என்னது, உபயராசி. அந்த உபயராசியில் 8ஆம் வீடாக உட்காருது. அப்போ அந்த சிவனை நாம் திருவெம்பாவை சொல்லி வாசிக்கும்போது நம்மளுடைய ஆன்மாவுக்கு சக்தி கிடைக்குது. அதே போல் நம்முடைய கர்மாக்கள் விடுவிக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது சூரியனுடைய வீடாகிய சிம்ம ராசிக்கு 5ஆவது வீடாக தனுசு ராசி வரும்.
அப்போ இந்த மார்கழி மாதங்கிறது தனுசு தான் மார்கழி மாதம் சொல்லக்கூடியது. அதாவது காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் வீடு தான் அந்த தனுசு ராசி. இந்த 9ஆம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அந்த பலன் வந்து முழுக்க வந்து மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிது. அதே போல் இப்போ வந்து திருவெண்பாவை பார்த்துட்டோம். அதே மார்கழி மாதத்தில் திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் வந்து ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம்ங்கிறது என்னது? நடராஜருக்கு முக்கியமான 6 நாட்கள் ஒரு வருடத்தில். அந்த 6 நாட்களில் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த திருவாதிரை வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சொல்கிறது. ஆருத்ரானா நடனங்கள் புரிந்து இறைவன் வந்து நமக்கு காட்சி கொடுத்த நாள். இப்போ உதாரணமாக வந்து தில்லையில் வந்து நடராஜர் வந்து அவருடைய வலதுகால் பெருவரில் அந்த பூமியுடைய அச்சுன்னு சொல்லி சமீபத்தில் 2004 தான் கண்டுபிடிச்சாங்க. அதை 10 தான் 2010 தான் உறுதி பண்ணாங்க. அந்த வலதுகால் பெருவரில் அந்த பூமியுடைய அச்சுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட தில்லையில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் கொடுத்த நாள் வந்து எது? இந்த மார்கழி மாதத்தில் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு. அதே மாதிரி சித்திரையில் திருவோணம், ஆணியில் வந்து இதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு அடுத்து வந்து ஆவணியில் வந்து இந்த சதுர்த்தசி திதி, ஐப்பசியில் வந்து சதுர்த்தசி திதி, வளர்பிறை சதுர்த்தசி திதி, மார்கழியில் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம், மாசி மாதத்தில் வந்து அதே போல் சதுர்த்தசி திதி, வளர்பிறை சதுர்த்தசி திதி. இப்படி ஒவ்வொரு காலங்களிலும் அந்த திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். ஆனால் அந்த திருவாதிரை நட்சத்திரம் மட்டும் என்னென்னா ஆருத்ரா தரிசனம் சொல்லக்கூடியது. அவர் 5 இடத்துல அந்த நடனம் ஆடி காமிச்சார். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் சித்திர சபை, ரத்ன சபை, தாமிர சபை அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் 5 விதமாக ஆடின அந்த ஆருத்ரா பண்ணார். ஆனால் அந்த ஆருத்ரா தரிசனங்கிறது தில்லையில் பண்ணது தான் திருவாதிரை நட்சத்திரம். இப்போ வந்து ஆருத்ரா தரிசனம்னு நம்ம சொல்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அதாவது சிவபுராணத்தில் வந்து, அதாவது திருவாசகத்தில் சிவபுராணம் தான் முதல் பதிகம். அந்த பதிகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கார் மாணிக்கவாசகர்னா, ஒவ்வொரு பிறவியும் எடுத்துகிட்டு வரோம். தாவரமாய் அப்படியே அடுத்து வந்து தாவரத்துக்கு அடுத்து அந்த 5 அறிவு பிராணிகளாக பிறந்து, அதுக்கப்புறம் மனிதனாய் பிறந்து, தேவராய் பிறந்து, முனிவராய் பிறந்து, இப்படி வரிசையாக வந்து ஒவ்வொரு பிறவியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதில் வந்து முக்கியமானது என்னென்னா, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னென்னா, இன்றைக்கு வந்து கண்ணுக்கு தெரியாதது அணுக்கள். கண்ணுக்கு தெரியாத அணுக்கள்னால் நம்ம உடம்பு வந்து இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் நரம்பு. இப்போ வந்து தோல் வந்து 7 விதமான அந்த தோல் பகுதி வந்து 7 விதமானது. அதுக்கு கீழே தான் வந்து ரத்தம் இருக்குது, நரம்பு இருக்குது, எலும்பு இருக்குது, சதை இருக்குது. எல்லாமே வந்து இந்த தோலுங்கிறது 7, தோலுக்கு கீழே 7. அதுதான் என்ன சொல்கிறோம், அந்த 7 பாதாள லோகம், 7 வந்து மேல் லோகம்னு சொல்லக்கூடியது. இது நம்ம உடம்புலேயே இருக்குது. அது ஏன் அண்டம் பிண்டம் ரெண்டும் ஒன்று தான். அப்போ நம்ம உடம்பும் ஒன்று தான், அந்த உடம்புக்கு மேலே இருக்க அண்டமும் ஒன்று தான். அப்போ என்ன ஆகுது, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னா என்ன ஆகுது, அணுங்கிறது கண்ணுக்கு தெரியாதது. அந்த அணுவுக்குள்ளேயே இந்த நடராஜராக, அதாவது இதை சுருக்கமாக அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இந்த புரோட்டான்கிறது வந்து சிவம், எலக்ட்ரான்கிறது சக்தி, அந்த நியூட்ரான்கிறது நம்மளுடைய அந்த 2 சக்தியும் இணையக்கூடிய இடம். அப்போ இந்த 3 விதமான அந்த அறிவியல் பூர்வமான அந்த சக்தி இணைகிறதுனால இந்த அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்ங்கிற விஷயத்தை வந்து நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளே இருக்கிற உடம்புல இருக்கிற சிவனை தேடி, நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை தேடி வெற்றி அடைஞ்சால் எல்லாமே ஜெயம் ஜெயம் ஜெயம். இதுவே வந்து ராமாயண காலம் 1,25,000 ஆண்டுகள்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரும் அதுக்கு வந்து நம்ம இவ்வளோ தான் 4 தான் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ராமாயண காலத்தில் சிவனுடைய முதல் ஆலயம் சொல்லக்கூடிய உத்தரகோச மங்கை, அந்த உத்தரகோச மங்கையில் தான் முதலாக அந்த திருவாதிரை நட்சத்திரம் உருவான அந்த நாளில் வந்து
அந்த இடத்துல வந்து உத்திர நட்சத்திரங்கள்லேயும் இது மாதிரி ஒவ்வொரு நாட்கள்லேயும் வந்து அவருடைய நடன காட்சிகள் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ராவனுடைய மனைவி மண்டோதரின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பிறந்த ஊர் வந்து உத்தரகோசமங்கை. உலகத்திலேயே சிவனுடைய முதல் ஆலயம்னு சொல்லக்கூடிய உத்தரகோசமங்கையில் வந்து மரகத நடராஜருக்கு, மரகத்திலே செஞ்ச நடராஜருக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சந்தன காப்பு. அந்த முதல் நாள் வந்து சந்தன காப்பை பிரிச்சுருவாங்க. இந்த திருவாதிரை அன்னைக்கு தான் அந்த சந்தன காப்பை வந்து திரும்பியும் வந்து போடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த தரிசனம் யாரெல்லாம் இந்த தில்லை நடராஜரை தரிசனம் அந்த நாளில் பண்ணுறீங்களோ அது வந்து ரொம்ப சிறப்பு. அதே போல் இங்கே உத்தரகோசமங்கையில் மரகத லிங்க தரிசனம், இதுவும் வந்து மரகத நடராஜருடைய தரிசனம், இதுவும் வந்து ரொம்ப சிறப்பு. எல்லாமே வந்து உலக மக்களின் நன்மைகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது எல்லாமே. இப்படிப்பட்ட மார்கழியினுடைய சிறப்பு வந்து எல்லையில்லாதது. ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிறப்பான பலன்களை தரக்கூடியது. இது 30 நாட்களும் 30 விதமான அற்புதங்களை தரக்கூடிய 30 பாடல்களை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வரும்பொழுது நமக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும். இது மார்கழியினுடைய அந்த மாதத்தினுடைய சிறப்புகள். அதே போல் உங்களுக்கு வந்து மார்கழியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது என்னைக்கு அந்த ஏகாதசி திதி வளர்பிறையில் வருதோ அன்றைக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு வைகுண்ட பதவி அடைவதற்கான. பொதுவாக மார்கழியில் யார் வேணாலும் இறந்தாலும் அந்த மார்கழியில் இறக்குறவங்களுக்கு மோட்சகதின்னு சொல்லுவாங்க. மோட்சகதின்னா அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் மார்கழியில் இறக்குறவங்களுக்கு அடுத்த பிறவி கூட இல்லை, மோட்சகதி அடைவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்க்கவாசல் திறப்புன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அந்த ஏகாதசி அன்றைக்கி விடிய காலையில் வந்து அந்த சொர்க்கவாசல் திறப்பாங்க. இப்போ வந்து ஏகாதசி பின்னு வந்தாலும் அந்த தூவாதசியில் வந்து அவங்க விரதத்தை முடிப்பாங்க. ஏகாதசி அன்னைக்கு முழுமையாக உணவு அருந்தாமல் இருப்பாங்க. இரவு முழுக்க தூங்காமல் முழிச்சிட்டே இருந்து பெருமாளுடைய திருநாமங்களையும் சகசரநாமங்களையும் அவருக்குரிய மந்திர உச்சாரணங்களையும் அத்தனையும் சொல்லிக்கொண்டே பஜனைகள் பாடல்கள் இதெல்லாம் பாடிக்கொண்டு அந்த நாள் முழுக்க விடிய விடிய வந்து தூங்காமல் விழிச்சிருப்பாங்க. மறுநாள் காலையில் வந்து அவங்க வந்து அந்த சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது அவர் வந்து சொர்க்கவாசல் திறந்ததை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இப்போ வந்து 108 திவ்ய தேசங்கள்னு பெருமாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து 106 தான் நம்ம வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய ஆலயம்னு சொல்லக்கூடியது. 107வது வந்து திருப்பார்கடல், 108 வந்து ஸ்ரீ வைகுண்டம். இந்த ஸ்ரீ வைகுண்டநாதர் வந்து இந்த சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு அவர் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளியே வந்து நமக்கெல்லாம் தரிசனம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான நாள் வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வருது. யாரெல்லாம் அந்த விடிய காலையில் அந்த சொர்க்கவாசல் திறந்து அன்றைக்கு ஒரு நாள் தான் அந்த வடக்கு வாசல் திறப்பாங்க. அந்த வடக்கு வாசல் வழியாக பெருமாள் வந்து தரிசனம் பண்ணுவார். வடக்கு வாசல்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு மோட்ச கதியை கொடுக்கக்கூடியது. அந்த வாசல் வழியாக பெருமாள் வரும்போது நாம் அந்த இடத்துல நின்று அவரை தரிசனம் பண்ணும்போது நமக்கு மரணமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் மார்கழி மாதத்தில்தான் உங்களுக்கு வருது. அப்போ மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா இது மாதிரி 30 நாட்களும் பெருமாளை வணங்குறவங்க திருப்பாவை படிங்க, சிவனை வணங்குறவங்க திருவம்பாவை படிங்க, சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ஆலயமும் விடிய காலையில் 4 மணிக்கு திறக்கக்கூடிய ஒரே மாதம் வந்து மார்கழி மாதம்தான். இதை வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து தன்னுடைய உபதேசங்களை சொல்லும் பொழுது அந்த உபதேசத்தில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ மாதங்களில் வந்து 12 மாதம் இருக்குது, அதில் நான் மார்கழியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மார்கழியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிற நாள் தான் இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் யாரெல்லாம் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த மார்கழி மாதத்தை வந்து நீங்கள் வந்து
தவறாமல் 3:30 மணிக்கு எந்திரிங்க, குளிங்க. குளிச்சுட்டு இந்த ஒவ்வொரு ஆலயம், என்ன முருகன் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க, விநாயகர் கோயிலுக்கு போங்க, என்ன கோயில் உங்கள் பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போங்க, அம்பாள் கோயிலுக்கு போங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோவிலுக்குரிய மந்திரங்களை சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மார்கழியில் நீங்கள் நினச்ச அத்தனை காரியங்களும் வெற்றியடையும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.